விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இறையேசுவின் அருட்பெருக்கில் மகிழ்ந்திருக்க இறை திருப்பீடம் ஒன்று கூடியுள்ள பிரியமான சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இறையாசி பெற அழைத்து நிற்கின்றோம். இன்று எம் அன்னையாம் திரு அவையானது இயேசுவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. இந்நன்னாளிலே இன்றைய இறைவார்த்தைகளானது கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அவருடைய வார்த்தையை எம் ஆன்ம உணவாக ஏற்று அவருக்கு ஏற்புடைய மக்களாக வாழ எம்மை அழைத்து நிற்கின்றது. எனவே கிறிஸ்துவை எம் ஆன்ம உணவாக ஏற்று எம் வாழ்வை நல்லதொரு வாழ்வாக்க இறைவரம் வேண்டுவதோடு, கடந்த காலங்களில் இறைவன் தம் பாதுகாப்பில் எம்மை வைத்து காத்து வழிநடத்திய தயவிற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்தும் எம் ஒவ்வொருவரையும் அனைத்து தீமைகளிலிருந்து வழிநடத்த வரம் கேட்டு இவ் உன்னதமான கல்வாரி பலியில் பக்தியாய் இணைவோம். சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளில் சுகங்களாக மாற்றுவார், மனமுடன் வாழும் வழியை காட்டுவார். சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இன்று நம் ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிற இப்பெருவிழா திருப்பலியிலே உங்களை அனைவரையும் இணைய வழி தொலைக்காட்சி ஊடாக போலிமேரி அலைவரிசை ஊடாக இதில் பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய திரு உடல் திரு இரத்தம் நாம் அனைவரும் புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டதும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கும் இறைவனின் மிக உன்னத மிக பெரிய ஆசீராகும். நம் அருள் வாழ்வுக்கு ஊட்டமளிப்பதும் இறைமக்கள் குழுமத்தை ஒன்றிப்பிலே ஒற்றுமையிலே நிலைத்திருக்க வைப்பதும் இறைவனோடு இணைந்திருக்கிற வாழ்விலும் எங்களை வளர்த்து வருவது, நாள்தோறும் நம்மை உருவாக்கி கொண்டு உருமாற்றம் செய்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்தமாகும். புதிய உடன்படிக்கையின் அந்த பலியை ஒப்புக் கொடுக்க நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க நமது தகுதியின்மைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறையின் பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் உய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்கள் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பல்லவியாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை
நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர் பாடல் பாடப்படுகிறது. சீயோனே உன் மீட்பரை புகழ்வாய், கீதமும் பாடலும் இசைத்தே உந்தன் ஆயரை தலைவரை புகழ்வாயே. எல்லா புகழும் கடந்தவர் அவரே, இயலாது உன்னால் அவரை புகழ என்ற மட்டும் துணிந்திடுவாயே. உயிர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம் போற்றுதற்கரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே. தூய விருந்தின் பந்தியில் அமர்ந்து பன்னிரு சோதரர் கூட்டம் அதற்கு கிடைத்த உணவிது ஐயமே இல்லை. ஆர்ப்பரிப்புடனே இனிமையும் கலந்த நிறை புகழ் கீதம் ஒலிப்பதோடன்றி மகிழ்வும் மனதில் பெருகிடல் தகுமே. பெரும் சிறப்பான திருவிழா என்றே இத்திருவிருந்தை முதலாக நிறுவிய நாளை நினைவு கூர்கின்றோம். வானவர் உணவிதோ வழி நடப்போர்க்கும் உணவாயிற்றே. மக்களின் உணவை நாய்கட்டெறிதல் நலமாகாதே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மறையிலும் நம் முன்னோர்க்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்ல ஆயனே, உண்மை உணவே, இயேசுவே எம்மேல் இறங்கிடுவீரே. எமக்கு நல்லமுதே ஊட்டிடுவீரே. நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழ்வும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காணச் செய்வீர். அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லோய், மாந்தர்க்கிங்கு உணவினை தருவோய். அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய். அமர்ந்து நம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திரு கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீராமே. அல்லேலூயா.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவரின் திரு உடல் திரு இரத்த திருவிழாவின் போது ஊடகங்களின் வாயிலாக இணைய வழி திருப்பலியிலே நாங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய விழாவின் முழுமை பொருள் இந்த ஊடக வழி வழிபாடுகளிலே பங்கேற்பதில் முழுமை காண்பதில்லை. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு நெருக்கடிகள், இந்த நோய் தாக்கத்தின் பொருட்டு ஊடக வழியாகவே நாங்கள் எங்களுடைய அருள்வாழ்வை பேணி காத்து வர முனைந்திருந்திருக்கிறோம். அதிலும் திருப்பலிகளில் எல்லாம் இந்த ஊடக வழியே நாங்கள் பங்கேற்றோம். திருத்தந்தை அவர்கள் இந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வேளையிலே அவர் குறிப்பிட்டார், இந்த ஊடக வழியாக திருப்பலியிலே பங்கேற்பது எங்களுக்கு முழுமையை தரவில்லை. நாங்கள் நற்கருணை விருந்திலே பங்கேற்கவில்லை. ஆசை நற்கருணை என்று எங்கள் உள்ளங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பிரசன்னத்தை கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம். திருப்பலி விருந்திலே நாங்கள் அமரவில்லை, ஆனால் பலிகளிலே பங்கேற்றுக் கொண்டிருந்திருக்கிறோம். ஆண்டவருடைய திரு உடல் திரு இரத்தம் இறைவன் தந்த ஒரு உன்னத ஆசி. உலக முடிவு வரை அவர் நம்மோடு இருக்கிற நிலையான பிரசன்னத்தின் அருள் அடையாளம்.
அவருடைய உடலினாலும் இரத்தத்தினாலும் ஊட்டம் பெறுகிறோம். இறைமக்கள் சமூகம் ஒன்றித்திருக்கிறது. இறைவனுக்குள்ளே, அவர் திருமகன் இயேசுவுக்குள்ளே இணைந்திருக்கிறோம். ஆனால் இந்த 3 மாதங்களாக அந்த அருட்சாதன விருந்திலே நாங்கள் பங்கேற்றுக் கொள்ள முடியவில்லை. ஆயினும் இறைவன் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார், எங்களை கைவிட்டு விடவில்லை. அவருடைய மக்களாக, புதிய நித்திய உடன்படிக்கையின் மக்களாக இன்னும் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருக்கிறோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, மனித வரலாறு என்பது ஒரு போர்களின் வரலாறு. அதை நாங்கள் எல்லா இடங்களிலேயும் காணுகிறோம். மனிதனுடைய வாழ்வுக்கு அவன் பல்வேறு விதத்திலே போராடி கொண்டுதான் இருந்திருக்கிறான். மீட்பு வரலாறு ஒரு விதத்திலே ஒரு போர்க்கள வரலாறு. கிறிஸ்தவத்தின் தனித்துவம், இறைவன் மனித வாழ்விலே அவர் செயற்பட்டார். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, பாலைவனத்தில் ஆண்டவர் உங்களை கூட்டிச் சென்று இதை எல்லா வழிகளிலும் நினைவு கூறுங்கள். இந்த இணைச்சட்ட நூல் பல நூற்று கணக்கான இடங்களிலே நினைவில் கொள், மறந்து விடாதே என்ற சொற்பதங்களை காணுகிறோம். ஆண்டவர் உனது வாழ்விலே செயல்பட்டதை மறந்து விடாதே, நினைவில் கொள். இந்த நினைவுதான் இறைவனுடைய பிரசன்னத்தினதும் அவருடைய அன்பிலும் நாங்கள் நிலைத்திருப்பதற்கான ஒரே ஒரு நிகழ்வு. பழைய ஏற்பாட்டில் இருக்கு அந்த இஸ்ரேல் மக்கள், ஆண்டவருடைய உடன்படிக்கையின் மக்களாக இருந்தவர்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய உடனிருப்பு, அவர்களுடைய அந்த பாஸ்கா ஒன்று கூடல்களிலே தான் இருந்தது. அவர்கள் ஒன்று கூடியிருந்த போதெல்லாம் அவர்கள் அந்த தங்களுடைய வரலாற்றிலே இறைவன் யாவே செயல்பட்டதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். புதிய நித்திய உடன்படிக்கையின் பலியின் மக்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த பலியும் இயேசு கிறிஸ்துவிலே புதிய செம்மறியான பலியான அவருடைய வாழ்விலே, அவரிலே புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். இந்த திருப்பலியும் ஒருவித நினைவு கூறல் தான். அன்று இறுதி இரவனின் பொழுது இயேசு தம்மவர்களோடு, தான் தேர்ந்து கொண்ட 12 அமர்ந்திருந்த பொழுதும் இந்த முதல் இறுதி இராவுணவு திருப்பலியின் முதலாவது உடன்படிக்கை உணவாக அமைந்தது. அதிலே இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அந்த நினைவுபடுத்தலை, பழைய ஏற்பாட்டின் இறைவன் வரலாற்றில் செயற்பட்டதை தனது பாடுகள், மரணம், உயிர்ப்பின் நினைவு கூறலாக செய்யுமாறு ஆண்டவன் இயேசு பணித்தார். இந்த பலி ஒவ்வொன்றும் ஒரு நினைவு கூறல். அந்த நினைவு கூறல் இறைவனுக்கு ஆண்டவரே எங்களை நினைவு கூறும் என்று செபிக்கின்ற ஒரு ஒன்று கூடல் வழிபாடு. இறைவன் எங்களுடைய வரலாற்றிலே செய்த நன்மைத்தனங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்தும் அவருடைய அன்பிலும் பராமரிப்பிலும் வாழ்வதற்காக ஆண்டவரே என்னை நினைவு கூறும், எங்களை மறந்து விடாதேயும். இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது இருவர் அவரோடு சிலுவையிலே தொங்கினார்கள். அந்த அவர்களிலே ஒருவன், ஆண்டவரே நீர் அரசுரிமையோடு வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு சொன்னது, இன்றே நீ என்னோடு வானக வீட்டில் இருப்பாய். நாங்கள் ஒவ்வொருவரும் இவ்வுலகத்திலே எதிர்நோக்கி கொண்டிருப்பது ஆண்டவருடைய அந்த விண்ணக வீட்டுக்கான பயணமும் அவரோடு இருப்பதும் தான். ஆண்டவரே என்னை நினைவு கூறும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். இயேசு அவனை ஏற்றுக்கொண்டான். இன்றே நீ என்னோடு வானக வீட்டில் இருப்பாய். இந்த நினைவு கூறல் இறைவனுக்கு ஒரு நினைவு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டலாம். நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்களும் எங்களுடைய தலைமுறையும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். இறைவனுக்கு அது ஒரு நினைவு கூறல், எங்களுக்கும் ஒரு நினைவு கூறலாகும். இதுதான் அந்த உடன்படிக்கை உறவு. அந்த உடன்படிக்கையின் மக்களாக நாங்கள் எல்லோரும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கை உணவு
விருந்திலே நாங்கள் பங்கேற்று முழுமையாக வாழ்வதற்கு இந்நாள் கடந்த 80 நாட்களாக எங்களுக்கு தடைகள் இருந்தது. அது தவிர்க்க முடியாதவையாக இருக்கின்றன. இருந்த போதிலும் நாங்கள் நம்பிக்கையிலே நிலைத்திருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, புனித பவுல் சொல்லுவார், திரு அவை நீங்கள் கிறிஸ்துவின் மறை உடல் என்று சொன்னார். நாம் அனைவரும் திரு அவையின் உறுப்பினர்களாக இருக்கிற நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறோம். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று சொன்ன இயேசு இன்று இந்த திரு அவையின் உறுப்பினர்களாக இருக்கிற எங்களுக்கு சொல்லுகிறார், இது கையளிக்கப்படும் உடல், உலகின் மீட்புக்காக கையளிக்கப்பட வேண்டிய உடல். திரு அவை தன்னை இந்த புதிய உலகின் மீட்புக்காக சிறந்த இறையரசு சமூகத்தை ஏற்படுத்துவதற்காக கையளிக்கப்பட வேண்டிய உடல் திரு அவை. இது உங்களுக்காக கையளிக்கப்படுகிற உடல் என்று இயேசு சொன்னார். இன்று திரு அவை உலகிற்காக உடைக்கப்பட வேண்டும், தன்னை கையளிக்க வேண்டும். புதிய உலக இறையாட்சி சமூகத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த திரு அவை உறுப்பினர்களாக இருக்கிற நாங்களும் இயேசுவின் வழி நின்று நம்மை கையளிக்க வேண்டும். இந்த கையளித்தல் தான் அந்த உடன்படிக்கை உறவிலே எங்களை இணைத்து வலுவூட்டுகிறது. அதற்காக எங்களை உந்தி தள்ளுகிறது. ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க விரும்புகிறது. என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மொழிந்த ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்களுக்கு தனது உடலை அளிக்கிற இந்த பலியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முழுமையாக அவருடைய அந்த பலி விருந்திலே பங்கு பெற்றுகின்ற நாள் வரை பொறுமையோடு காத்து கொண்டிருப்போம். அந்த நாளிலே நாங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பலி விருந்திலே பங்கேற்று ஊட்டம் பெற்று நம்மையே இந்த புதிய உலகுக்காக இறையரசு சமூகத்தை உருவாக்குவதற்காக கையளிக்கும் பேற்றினை ஆண்டவரிடம் இந்த பலியிலே வேண்டுவோம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். அன்புமிக்க சகோதரங்களே, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுகின்ற இந்த பலி விருந்திலே நாம் ஒன்று கூடி நிற்கின்றோம். வாழ்வு அளிக்கும் இந்த ஊற்றிலிருந்து உலகம் அனைத்தும் நிறை ஆசீர் பெற வேண்டி எல்லாம் வல்ல தந்தையை இறைஞ்சுவோம்.
இறை ஊழியத்துக்கு தம்மை நேர்ந்தளித்த அனைவரும் ஆண்டவருடைய ஆசீராலும் உதவியினாலும் தங்கள் அர்ப்பணத்தில் உண்மையுடன் நிலைத்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்கள் அமைதி வாழ்வை காணவும் எவ்வித கலக்கமுமின்றி முழு மன தன்னுரிமையுடன் மக்கள் நலன்களை நிறைய பெறவும் தமது பணிகளை செய்யவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய காலகட்டத்திலே கொடிய நோயின் தாக்குதலினால் பல்வேறு நோய்களினாலும் தனிமையினாலும் வருந்துகிற முதியவர்களும் நோயுற்றவர்களும் நமது பிறரன்பு செயல்களினால் ஆறுதல் பெற வேண்டுமென்று, அதனால் இறைவனுடைய பராமரிப்பை அவர்கள் கண்டுணர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பலியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அனைவரும் இறைவன் நமக்கு செய்த நன்மைத்தனங்களை என்றும் நமது நினைவில் இருத்தி ஆண்டவருடைய அன்புக்கும் ஆசீருக்கும் உரித்துடையவர்களாக இருக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் எங்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டும் என இறைஞ்சுகின்றோம். உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையுடன் கேட்ட வரங்களை உமது வல்லன்மையினால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வினை அவரில் தந்தே உன் பொருளும் எனக்கு இல்லை, உன் அருள் பாதம் பணிந்து வணங்குகிறேன். என் ஆன்ம கதவை திறந்தே, என் வாழ்வை முழுதும் தந்தே. என் வாழ்வினை அவரில் தந்தே. மனக்கமழும் மலர்களாலே உன் திருக்கோவில் தீபமானே. அன்பென்னும் பாதை அறிந்தேன், அருள் வாழ்வின் மகிமை உணர்ந்தேன். வாழ்வில்
சகோதரனே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது திருத்தூதர்களுடன் இறுதி இரவோடு அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சிக்கு ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உமது நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை என்றும் புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கையின் ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்திலே பங்கேற்கின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது பணிந்து வணங்குகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஊவித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உமது திருமகனின் திரு உடல் தீரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியாரால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, புனித ஜோசேப்பு, திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமக்கோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உமது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம்.
இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உமது திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி.